அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 41. 40 நசீஹத் பார்த்துருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 41வது நசீஹத். நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நசீஹத்துடைய தலைப்பு. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்து நிசா 136வது வசனத்தில் கூறுகின்றான், முஃமின்களே, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் அவனுடைய ரசூலின் மீது அவன் இறக்கி வைத்த இவ்வேதத்தை கொண்டும் இதற்கு முன்னர் அவன் இறக்கி வைத்த வேதங்களை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எவரேனும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய ரசூல்களையும் மறுமை நாளையும் நிராகரிக்கிறாரோ அவர் தூரமான வழிகேடாக திட்டமாக வழிகட்டு விட்டார் என்கின்ற ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ தலைப்பு நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது அகீதா கொள்கை சம்பந்தப்பட்ட சில முக்கியமானது. ஃபராயிலுல் ஈமான், அதாவது ஈமானுடைய ஃபர்லுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஃபர்லுக்கள் நம்ம படிக்கிறோம். அதில் இரண்டாவதாக, அதாவது அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் நாம் என்ன செய்யணும்? முதல்ல ஈமான் கொள்ளணும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி. 4வது ஈமானாக இது நமக்கு சொல்லப்படுது. அப்படிதானே? குர்ஆனில் சொல்லக்கூடிய வரிசையில் 4வது கொள்கையுடைய ஃபர்லுக்கல்ல இது 4வது விஷயம். ருசுல் என்பது பன்மை, ரசூலுடைய பன்மை ருசுல். சரிங்களா? அப்போ அந்த நபிமார்களை நாம் ஈமான் கொள்வது ஒரு அகீதாவுடைய மிக முக்கியமான ஒன்று. முதல்ல நபிமார்கள் என்றால் யார்? அவங்களுடைய பண்பு நலன்கள் என்ன? அவங்களுடைய வேலை என்ன? அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்கறது சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் நபிமார்கள்னா என்ன, அவங்களுடைய வேலையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு சுருக்கமான ஒரு விஷயங்களை நம்ம சொல்லுவோம். முதல்ல நபி என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செய்தியாளர் அப்படின்னு வச்சுக்கிறோமா? அதான் கரெக்டானது. இப்போ ஒரு செய்தியை சொல்லக்கூடியவருக்கு பெயர் செய்தியாளர். அப்போ நபி என்கின்ற வார்த்தைக்கு தூதருங்கிறது ரசூல். சரியா? நபி என்கின்ற வார்த்தைக்கு செய்தியாளர். என்ன செய்தி? அல்லாஹுவை குறித்த செய்தியை எத்தி வைப்பதற்கு அனுப்பப்பட்ட அந்த கூட்டத்திற்கு பெயர் செய்தி நபிமார்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறோம். அப்போ நபி என்கின்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த நபிமார்கள் மனிதர்களா அல்லது மற்ற படைப்பினங்களா அப்படின்னு இது பண்ணும்போது முழுக்க மனிதர்கள் தான். எதுக்காக அல்லாஹு தாலா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கலாம் மனித சமுதாயத்திலேயே அப்படின்னு சொன்னால், இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த அதனுடைய படைப்பினங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது தான் அந்த மனிதன் என்ன செய்வான்? நேர்வழிப்படுத்துவான். இப்போ உதாரணமாக நம்ம மலக்க அல்லாஹ் நபிமார்களாக தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துருந்தா என்ன சொல்லுவோம்? நீங்கள் மலக்கு, அதனால் நாங்கள்லாம் சாதாரண மனுஷங்க, நீங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் நாங்களால் கேட்க முடியுமா அப்படின்னு எந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நபிமார்களே அனுப்பி மனிதர்கள்லேயே நபிமார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தா கூட சில நேரம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர், அவங்க நபி, நாம சாதாரண மனுஷன். அதுக்கே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம்? அப்போ நம்ம படைப்பினங்களை சீர்திருத்த மனித படைப்பிலிருந்து அல்லாஹு தாலா நபிமார்களை தேர்ந்தெடுக்கிறான். மனிதர்கள் அவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்து 3வது விஷயம். முதல்ல நபி என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் செய்தியாளர், 2வது அவர்கள் மனிதர்கள், 3வது அவர்கள் மனிதர்களில் ஆண்கள். ரொம்ப முக்கியமானது, மனிதர்களில் ஆண்கள். நபிமார்கள் பெண்களாக முடியாது. பெண்களாக ஒருவரை கூட அல்லாஹு தாலா அனுப்பவில்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்போ பெண்கள் நபியாகிறதுக்கு தகுதி இல்லாதவர்களா? அப்போ அல்லாஹ் நம்மளை ரொம்ப இதுவாக நினைக்கிறானா? அப்படிங்கிறது கிடையாது. பெண் இனத்திற்கும் ஒரு பெருமையும் பெண் இனத்திற்கான சில பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இப்போ ஏன்னா பெண்கள் என்பவர்கள் பார்த்திங்கன்னா பலகீனமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு குடும்ப ரீதியாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பொறுப்புகளை செய்யக்கூடிய இதை அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கான். இப்போ உதாரணமாக எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நோயாளியையோ ஒரு குழந்தையையோ அல்லது மாணவ மாணவிகளையோ உருவாக்குவதற்கு ஆண்களை விட பெண்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன இந்த கேஜி பிள்ளைகள்லாம் பாருங்கள், ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள் இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ஸுமார்க தான் இருப்பாங்க, டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைகளை கைட் பண்ணுறதுக்கான ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு பக்குவம் பெண்களுக்கு தான் உண்டு, ஆண்களுக்கு கிடையாது. அதே இது ஆண்களை இப்போ ஒரு டீச்சர்ஸாக சார்ஸாக போட்டிருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைங்க கூட என்ன செய்யாது, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சில நேரம் முரட்டு குணம் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நோயாளிகளை கண்காணிக்கக்கூடிய நர்ஸுகள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பாருங்கள் அதிகமாக நர்ஸு தான் இருப்பாங்க.
என்ன கம்ப்யூட்டரை நம்ம வச்சுருந்தோம்னா அந்த நோயாளி டிஸ்சார்ஜாக ஆக மாட்டான். அந்த மாதிரி தான் என்ன செய்வோம் நம்ம இருக்கிறாங்க. இப்போ அதே போல தான் வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்களை கவனிப்பதற்கும் பெண்கள் தான் உரித்தானவங்க. அது நம்ம அதாவது நம்மளுடைய வயதான தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, வயதான மாமியார் மாமனார்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் தான் அதை நல்ல முறையில் அப்போ ஆக இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா, பெண்களுக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆண்கள் செய்ய முடியாது வேலையை ஆண்கள் செய்ய முடியாது. அதே போல் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சில வேலைகளை பெண்களும் செய்ய முடியாது. அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நபிமார்களில் மனிதர்களில் ஆண்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நபிமார்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய குணம். இயற்கையாகவே அல்லாஹ் நபிமார்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மனிதர்களுக்கு இயற்கை குணங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான். முதல்ல என்னன்னா இதய பரிசுத்தம். இது எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுக்கறது கிடையாது. இதய பரிசுத்தம் என்பது நபிமார்களுக்கு ஆக உச்ச லெவல்ல இருக்கும். சரிங்களா? இதய பரிசுத்தத்துக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா வஞ்சகத்தன்மை இல்லாமை. அவங்களுக்கு எந்த வஞ்சகமும் கிடையாது. இன்னொன்று என்ன தெரியுமா, எந்த அளவுக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளவு அல்லாஹுடைய தூதர் நேர்வழி காட்டியிருக்கிறாங்க, எவ்வளவு நல்ல உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. அதே போலத்தான் மற்ற நபிமார்களுடைய கூட்டத்திற்கும் மற்ற நபிமார்கள் என்ன செய்வாங்க, நிறைய உபதேசங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த மனிதர்களிடத்திலும் அவங்க என்ன நற்கூலி எதிர்பார்ப்பதே கிடையாது. இதுதான் வஞ்சகத்தன்மை இன்மை. இதய பரிசுத்தமானவர்களாக நபிமார்களை அல்லாஹ் இயல்பிலேயே அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். எண்ணம் இருக்காது அந்த மாதிரி. சரிங்களா? அதே போலத்தான் ரெண்டாவது அவங்களுடைய இயற்கை குணம் என்ன அப்படின்னா நம்பிக்கையில் ஆக உண்மையாக இருப்பாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த நம்பிக்கை, அந்த ஈமான் என்கின்ற அந்த தன்மையில் அவங்க மிக உண்மையானவர்களாக உறுதியானவர்களாக இருப்பாங்க. அது இரண்டாவது. சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு போவோம். மூன்றாவது, தீனை பரிபூரணமாக நிறைவேற்றுவார்கள். நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மூணாவது என்ன, தீன், அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை பரிபூரணமாக அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல நிறைவேறிய எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க, எடுத்து சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அம்மா தன்னுடைய மகனை குறித்து ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதிகமாக தேன் சாப்பிட்றாரு இவர் அப்படின்னு சொல்லும்போது முதல் நாளும் அந்த சிறுவனை கண்டிக்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 3 நாள் தொடர்ந்து அந்த அம்மா சொல்ல 4வது நாள் தான் என்ன செய்வாங்க, கண்டிப்பாங்க. எதனால, அந்த 3 நாள் ரசூலா என்ன செஞ்சுருக்காங்க, தேன் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாங்க, அதிகமாக தேன் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எதையுமே நடுத்தரமாக நம்ம உபயோகப்படுத்துறது நல்ல. தேன் தான், அது ஆரோக்கியமானது தான், அது நிவாரணம் தான். ஆனால் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. அதே போல தான் கருஞ்சீரகத்தை அதிகமாக எடுத்துட்டோம்னு நினச்சிக்க உடலில் அதிகமான ஹீட் என்ன செஞ்சிடும், உருவாகிடும். அதனால எல்லாமே அதே போல் அது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர்கள் பரிபூரணமாக பின்பற்றுவார்கள். 4வது, இது இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நபியை குறித்தல்ல, நபிமார்களை குறித்து, எல்லா நபிமார்களை குறித்த இயல்பான தன்மைகளை நம்ம பேசிட்டு வரோம். அதே போல் 5வது அஹ்சனுல் ஹுலுக் என்று சொல்ல 4வது 4 தானே, ஓகே. அதில் தான் 4வது பார்த்தீங்கன்னா அஹ்சனுல் ஹுலுக் என்று சொல்லக்கூடிய நிரப்பமான நற்குணங்கள் கொண்டவர்கள் நபிமார்கள் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அஹ்சனுல் ஹுலுக், அஹ்லாக் அல்லது ஹுலுக் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே பன்மை தான். நிரப்பமான, அதாவது அஹ்சன் ஹுலுக்னா அழகிய நற்குணங்கள் கொண்டவர்கள் நபிமார்கள், அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட். அழகிய நற்குணங்கள் கொண்டவர்கள் நபிமார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய குணநலங்களையும் அவங்களுடைய சுச்சுவேஷனை என்ன செஞ்சுக்கிறணும், புரிஞ்சு கொள்ளணும். அது மிகப்பெரிய நற்குணம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சஹாபாக்களும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிப்பாங்க. பிரபலமான சம்பவம் நமக்கு தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மஸ்ஜித் நபவியில் ரொம்ப பசியோடு சுருண்டு படுத்திருப்பாங்க. அப்போ அபூ ஹுரைரா என்ன செய்வாங்களா, இஸ்தக்ரனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார்கிட்ட, முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இஸ்தக்ரனி என்கின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று ஓதி காட்டுங்கள் என்ற அர்த்தம் ஒன்று, 2வது எனக்கு உணவளியுங்கள் என்ற அர்த்தம் உண்டு. அப்போ வந்தவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க ஓதி காமிக்க சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சில குர்ஆன் வசனத்தை என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காமிக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய, நம்ம பசி உணரலையே அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் அமைதியாக இருந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதே போல தான் இஸ்தக்ரனி யா உமர் அப்படின்னு கேட்குறாங்க அபூ ஹுரைரா. அதே போல தான் அவங்க 4 வசனத்தை என்ன செஞ்சிடறாங்க, ஓதி காமிக்கிறாங்க.
அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தக்ரனி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவங்களுடைய முகத்தையும் அவர்களுடைய அந்த சோர்வான அந்த தோற்றத்தையும் பார்த்து வீட்டுக்கு அழைத்து வந்து பால் உணவு கொடுத்து என்ன செய்கிறாங்க, இந்த சம்பவங்கள் அப்படியே நீண்டு வருது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இது எல்லாமே எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சக மனிதன் பொறுப்பேற்று கொண்ட அந்த மனிதனுடைய உள்ளத்தையும் அவர்களுடைய தேவைகளையும் அறியக்கூடிய அழகிய நற்குணம் கொண்டவர்கள் இந்த நபிமார்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். அதே போல தான் இது 4வது முடிஞ்சிருச்சு. அஹ்சனுல் அஹ்லாக் அல்லது அஹ்சனுல் ஹுலுக். 5வது உடல் பலம் உள்ளவர்களாக நபிமார்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நபிமார்களை யூதர்கள் நிறைய பேர் கொலை செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போல்லாம் அவங்களாம் நபிமார்கள் என்ன பலகீனமானவங்களா? கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிறணும், உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் பலப்பட்ட ஒரே ஒரு கூட்டம் என்றால் நபிமார்களுடைய கூட்டம் தான். உடல் ரீதியாக விட உள்ளம் சம்பந்தப்பட்ட அந்த பலம் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக வேணும். அதில் ரொம்ப தேர்ந்தவங்க அந்த நபிமார்கள் தான். சரி, உடல் ரீதியாகவே எடுத்துக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடி தான் அடித்தாங்க, ஒரு மனிதனுடைய உயிரை பறி போயிடுச்சு. ஒரு கூட்டமே அந்த கல்லை எடுத்து நகட்ட முடியலை. இந்த ஒரு 2 பெண்கள் தண்ணீர் பிடிக்க வருவாங்க, அந்த ஊற்றுக்கு மேலே என்ன செஞ்சிருவாங்க, கல்லை வச்சுட்டு போயிடுவாங்க. அது பெரும் ஆண்கள் கூட்டம். இவர் ஒரு ஆளாக என்ன செய்வார், கல்லை தூக்கி நவட்டி வச்சுருவார். இப்படி எல்லா நபிமார்களும் பலம் உள்ளவர்கள் தான். அதே போலத்தான் நம்மலாம் நினைக்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினாங்கன்ட்டு, ஒரு மனிதர் இவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல் கட்டுறாரு அப்படின்னா எவ்வளோ ஒரு பலம். முதல்ல கப்பல் கட்டுறதுக்கு தேவையான மரத்தை அவரே அறுத்து அவரே செதுக்கிட்டு, சுப்ஹானல்லாஹ், பார்க்குறவங்கள பைத்தியம் சொன்னாலும் அவர் ஒரு பலம் உள்ளவர். உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் ஒரு பலமுள்ள ஒரு மனிதராகத்தான் எல்லா நபிமார்களும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால பலமுள்ள இயல்பாகவே அல்லாஹு தஆலா நபிமார்களை படைத்திருக்கிறான். 5வது என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஷார்ப்பு மைண்டு நபிமார்களுக்கு உண்டு, புத்தி கூர்மை. நம்ம இந்த ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஒன்று நம்ம அடிக்கடி சொல்கிறதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயிலையும் அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறோம்ல. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம மாற்றிக்கிடுவோம். அவங்க விட்டுட்டு வரலை, குடியை அமர்த்தி வந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு மஸ்ஜித் வரப்போகுது. அந்த மஸ்ஜித் வர்றதுக்கு முன்னாடி என்ன வேணும், மஸ்ஜிதுக்கு வணங்குவதற்கான ஆட்கள் தேவை, அதற்கான சஞ்சாலங்கள் நம்ம உருவாக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அம்மையாரையும் அங்கே குடி அமர்த்தி விட்டு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இது ஒரு புத்தி கூர்மை. அதே போலத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கிறோமே, அவங்க பார்த்தீங்கன்னா சிறை கைதியாக இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் என்ன செய்வாங்க, கனவுக்கு விளக்கம் கேட்பாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கறதுக்கு அப்புறம் ஒன்று யோசிக்கணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி கனவுக்கு விளக்கம் தெரியும்ட்டு இந்த மனிதர்களுக்கு தெரியும்? எப்படி இல்லை, ஆரம்பமே எப்படி ஆரம்பம், அதாவது அவங்களுக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவர்களுடைய புத்தி கூர்மை, பேச்சு, இது நிறைய என்ன சொல்வார, அதிகமான நல்லுபதேசம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல சரி நான் ஒரு கனவு கண்ட யதார்த்தமாக என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கேட்ட 2 மனிதர்கள், அந்த இளைஞர்கள் இடத்துல உடனே கனவுக்கு பதில் சொல்லலை. நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், சில ஏகத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான். அதனால ஏகத்துவ கொள்கையை சொன்ன பின்னாடி தான் கனவுக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா, கனவுக்கு விளக்கம் சொன்னால் இது ஒரு என்ன சொல்கிறது, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லி முடிச்சிடலாம். அந்த 2 இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, சரி நல்ல ஒரு மார்க் அறிஞராக இருக்காருப்பா, கனவுக்கு விளக்கம் சொல்கிறா அப்படின்னு. ஆனால் ஏகத்துவ குகை சொல்றதுக்கு அப்புறம் தான், ஓ இவர் ஒரு நபி, இந்த நபி சொன்னால் என்ன செய்யுது, சரியான முறையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நல்ல புத்தி கூர்மையோடு என்ன செஞ்சுருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி அவர்கள் எல்லோருமே நல்ல ஷார்ப் மைண்ட் உள்ளவர்களாகத்தான் நல்ல இயல்பிலேயே நமக்கு படைத்திருக்கிறான். அதே போலத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல ஒரு போர் தந்திரம் கொண்டவர்கள். அதே போல எப்படி எதிரிப்படைகளை நம்மளுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு பெரிய பிரச்சனையை எப்படி தீர்க்கணும். உதாரணமாக ஹஜருல் அஸ்வத் கல்,
அந்த நேரத்தில் மட்டும் ரசூல்லா இந்த மாதிரி செயல்படலை அப்படின்னா அப்பயே பிளவுபட்டிருக்கும். எல்லா கிளைகளையும் என்ன செஞ்சுருப்பாங்க, பிளவுபட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல் வைக்க முடியாமல் போயிருக்கும், கஅபாவை சரியான முறையில் செட் பண்ணிடாமல் போயிருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயத்திலும் எல்லா நபிமார்களும் புத்தி கூர்மையுடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இது இயல்பு குணங்கள். அல்லாஹ் இயற்கையில் அதை படிச்சுட்டேன் இது ஃபுல்லாமே. சரி, உங்களுடைய வேலை தான் என்ன? இப்படியெல்லாம் எல்லாம் நல்லவங்களாக தேர்ந்தெடுக்கிறானே, இப்படி குணமுள்ளவர்களாக பலமுள்ளவர்களாக ஈமானில் உறுதியுள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கிறானே, இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் அடிக்கடி இந்த வார்த்தை, எப்படி ஒரு சில வசனங்களை நம்மளால் மாற்ற முடியாது. சில வேர்ட்ஸ்னால் என்ன செஞ்சுருக்கும், மாறி இருக்கும். அதாவது எதிர்காலம் வருங்காலம் இப்படின்ட்டு எல்லாம் சில வார்த்தைகளை எழுத்துக்களை மாற்றிருப்பான். ஆனால் இஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா அப்படின்னு சொல்லிட்டு இது நபிமார்களுக்கு மட்டும் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கும். நீங்கள் ஓதும் பொழுது அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வேலை என்ன? முதல் வேலை வயுஸக்கீஹிம், உள்ளத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் அவர்களை அனுப்பினான். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் அவர்களை அனுப்பினான். வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, இன்னும் ஞானத்தையும் அவர்கள் யாருக்கு? மனிதர்களுக்கு. இது எதுக்காக சொல்லணும்? வேலைகளை பற்றி நம்ம சொல்கிறோம். ஒன்று, உள்ள பரிசுத்த மக்களை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்குவதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ரெண்டாவது, நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக என்ன செய்யறான்? நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். மூன்றாவது ஹிக்மா, அதாவது அந்த ஞானத்தை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அதே போலதான் முழுக்க அவர்கள் எடுத்து சொல்வது எல்லாம் அவர்களுடைய வார்த்தை கிடையாது, அல்லாஹுடைய வார்த்தை. அதுல ரொம்ப மிக முக்கியமாக நம்ம என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரிங்கம்மா, இதுதான் அவர்களுடைய வேலை. சரி, இவர்களுக்கான சிறப்புகள் என்ன? நம்ம மனிதர்கள்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு கிளாஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஆவரேஜாக இருக்கிறவங்களும் இருக்கிறோம், நல்ல படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படின்ட்டு நம்ம ஒரு வகுப்பு வாரியாக பிரிக்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் அல்லாஹு தஆலா மனிதர்கள் தான், அவங்க நம்மளை போல மனிதர்கள். ஆனால் அவங்களுக்குன்னு தனி சிறப்பு உண்டு. முதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள். சரிங்களா? அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னு நினச்சோம்னா முதல் நபி யாரு? அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படிதானே? ஆனால் இது பாவம் செய்ததுக்கான அர்த்தம் அல்ல. அல்லாஹ் மனிதனை துன்யாவுக்காகத்தான் படைச்சது, அல்லாஹுடைய ஏற்பாடு, அவ்வளோதான். இது அல்லாஹுடைய ஏற்பாடை தவிர இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லும்போது ஃபநசிய அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவான். அவர் மறந்து விட்டார். மறந்ததுக்கு தண்டனை கிடையாதுமா. மறந்ததுக்கு நமக்கு என்ன செய்யுது? அல்லாஹ்விடத்துல தண்டனை கிடையாது. மனிதனுக்குள்ள மனிதன் என்ன செஞ்சுக்கிறலாம், தண்டனை கொடுத்துக்கிறலாம், இது பண்ணிக்கிறலாம். ஆனால் அல்லாஹ்விடத்துல மறதிக்கு எப்பொழுதும் தண்டனை இல்லை. அதே இதுதான் நம்ம தொழுகையில மறக்கிறோம். தொழுகையில சில நேரம் மறந்ததுக்காக என்ன செய்யறோம், நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த தொழுகைக்கான தொழுகை பாத்தில் ஆகாது, தொழுகையுடைய நன்மைகள் குறையாது. அப்ப அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்றா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்து பாவம் செஞ்சதினால் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக நபிமார்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இது முதல் சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு, நபிமார்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய சொத்து வாரிசுக்கு போகாது. அவர்கள் சொத்தை பங்கிட்டு கொடுக்க கூடாது. இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை யாரும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது இல்லையா? அதே போல நபிமார்களுடைய வாரிசு, அந்த சொத்துக்களை வாரிசுகளுக்கு என்ன செய்யக்கூடாது, சொத்து பங்கிட்டு கொடுக்க கூடாது. இது அவங்களுக்குன்னு தனி சிறப்பு. சரிங்களா? அப்போ இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய கண்கள் தூங்குமே தவிர அவர்களுடைய இதயம் தூங்காது. இது நபிமார்களுக்கு மட்டும்தான். நாம லேசா கண்ணை மூடிட்டா எல்லாமே நிசப்தமாயிரும், முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் நம்ம கேட்டுட்டே இருப்போம். இப்போ கிளாஸ்ல கூட நம்ம என்ன செஞ்சோம், அப்படியே தூக்கம் வரும். என்னடா அது காது கேட்குது, கண்ணு தூங்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நபிமார்களுக்கு மட்டும் கண்கள் உறங்கினாலும் உள்ளம் உறங்கவே உறங்காது. இது நபிமார்களுக்கான மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு, ரைட்டா? நான்காவது தானே? நான்காவது சிறப்பு, மரணத்தை நபிமார்கள் தான் அதாவது ஒரு கேட்குற அல்லாஹ்வே என்ன செய்யறான், கேட்குறான், உங்களுக்கு இப்போ நீங்கள் மரணமாக தயாரா? நம்மகிட்டலாம் கேட்டோம்னா எப்பயுமே வேண்டான்றோம். அதனால தான் அவங்களுக்குன்னு தனி சிறப்பு.
எவ்வளவுதான் வயசாகி இது பண்ணாலும் நமக்கு இப்போ வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கணும். கடமைகள் இருக்குன்னு செய்வோம். சரின்னு சொல்லுவோம். ஆனால் மலக்குள் மௌத்துக்கு வந்த உடனே இல்லை இருக்கட்டும் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதான் ஒரு மூதாட்டி சொல்லுவாங்க இல்லையா, நீதி போதனை கதையில் சிரிப்புக்காக சொல்லுவாங்க, விறகு சுமந்துட்டு இருந்துச்சா, அப்போ இந்த விறகு சுமந்து இப்படி வேலை செய்கிறதுக்கு என்னை எல்லாம் அழைச்சிக்கிறலாம் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தெருவில் இருந்த மலக்குமார்கள் வந்துட்டாங்களாம். மலக்குள் மௌத்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, சரியா? வந்த உடனே என்னம்மா கூப்பிட்டீங்களா? இல்லை இந்த விறகை தூக்கி விடத்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி மரணத்தை யாருமே நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனால் நபிமார்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மலக்குள் மௌத் கேட்டாங்க, மூசாவே ரெடியா, போகலாமா, தயாரா அப்படின்னு கேட்டாங்க. அதே போல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்டாங்களே, என்ன அதுங்களே வந்துட்டீங்க, இன்னும் எனக்கு 40 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் மறந்துட்டீங்கம்மா, நீங்கள் அதை என்ன செஞ்சிட்டீங்க, ஆதம் நபிக்கு கொடுத்துட்டீங்க. ஆதம், ஓ சரி சாரி. ஆமாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட தான் கேட்பாங்க, சரியா? இப்படி இருக்கும்போது அப்போ அதே போல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையும் மலக்குமார்கள் வந்தாங்க, சலாம் சொன்னாங்க. எல்லாத்தையுமே அந்த தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நபிமார்களுக்கு மட்டும் உள்ள சிறப்பு, சரிங்களா? அப்போ இப்படி அல்லாஹு தஆலா இவர்களுக்கு மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை நபிமார்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான். அதே போல் அடுத்த சிறப்பு, அல்லாஹு தஆலா கபூரில் நபிமார்களை ஹயாத்தாக வைத்திருக்கிறான். அவங்க இன்னும் என்ன இல்லை, மரணிக்கலை. அதாவது மரணிக்கலைன்னா என்ன அர்த்தம், மண் தின்னாது அவங்களுடைய உடல், அவ்வளவுதான். ஹயாத்னா உயிரோடு இருப்பவர்கள் என்பதை விட அவர்களுடைய உடலை மண் தின்னாது, அது அவர்களுடைய தனிச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல கடைசியான சிறப்பு எத்தனாவது, இது 6வது இருக்குமா? 5 சொல்லிட்டேன், 6வது இன்ஷா அல்லாஹ் இது சொல்லக்கூடிய கடைசி சிறப்பு என்ன அப்படின்னா, அவர்கள் இறந்த இடத்திலேயே நபிமார்களை அடக்கம் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடனே எங்கே அடக்கம் செய்யணுங்கிற அந்த மஷரா நடக்கும் பொழுது தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, நபிமார்கள் இறந்த இடமே அவர்களுடைய அடக்கத்தலம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை குறித்து சொல்லுவாங்க, சரியா? சரி, இது அவர்களுடைய தனி சிறப்பாக இருக்குது. சரி, இப்போ தான் நம்ம மிக முக்கியமான ஒன்றுக்கு வரப்போகிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் என்ன? நபிமார்களுக்கு நாம் செய்யக்கூடிய சில கடமைகள் உண்டு. முதல் கடமை என்ன? கடமை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, முஸ்லீம்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இது மற்ற மதத்தார்களை நம்ம இது பண்ணி பார்க்கும்பொழுது முஸ்லீம்கள் நபிமார்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க அல்லாஹுடைய தூதர்ன்ட்டு நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அவங்க நபினா யாருன்னு தெரியாததுனால தான் அவங்கள கடவுளாக்கிட்டாங்க, புரியுதுங்களா? அதே போல தான் யூதர்கள் நபிமார்கள் யாருன்னு தெரியாததுனால தான் அல்லாஹுடைய மகன்கள் ஆக்கிட்டாங்க. அப்போ உம்மத்தி முஹம்மதியா மட்டும்தான் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுறோம். இது எதுக்காக சொல்ல வந்தோன்னா, அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய இயல்பு என்ன, நம்ம மனிதன் போல தான் அப்படின்ட்டு முடிச்சிடக்கூடாது. அவங்கள்ட்ட தனி சிறப்புகள் உண்டு, சரிங்களா? சரி, ஹைர், அதுக்காகத்தான் இவ்வளோ விளக்கம், தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான், சரிங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். நாம் கடமை என்ன? அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? முழுமையாக அவர்களை நம்ப வேண்டும். அவரை நம்ப வேண்டும் அல்ல, அவர்களை நம்ப வேண்டும். யார? நபிமார்கள் எல்லோரையும். இப்போ எண்ணிக்கையில் நம்ம பார்த்தோம்னா 1,24,000 நபிமார்கள்ட்டு ஹதீஸில் வருது. ஆனால் சில இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இதற்கும் மீறி என்ன செய்யறான் அல்லாஹு தாலா, நிறைய நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலும் சரி, இந்தியாவிலிருந்து எந்தெந்த நாடுகள் இந்த உலகத்தில் இருக்குதோ எல்லா நாடுகளிலும் இந்த நபிமார்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக 1,24,000 நபிமார்கள் அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான். அதில் குர்ஆனில் சொல்லப்பட்டது 25 நபிமார்கள் தான். இதில் அதிகமாக சொன்ன ஆதம், இப்ராஹிம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்ம நம்பணும். அதிகமாக சொல்லப்படாமல் பேர் சொன்ன இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம நம்பணும். புரியுதுங்களா? இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு குர்ஆனில் அதிகமாக இல்லை, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதை நம்பணும் அப்படிங்கிறது. இது முழுமையாக அவர்களை நம்பக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஒரு நாள் இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கடை தெருவில் ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, கடை தெருவுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு யூதன் என்ன செய்கிறான், இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறான் அந்த சஹாபிக்கு பக்கத்தில் நின்றுட்டு, என்னென்னா, எல்லா நபிமார்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அதிக சிறப்பு வைத்தானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? மூசா நபி தான் எல்லா நபிமார்களை விட சிறந்தவங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட சஹாபி என்ன செய்கிறாரு, அவர் கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிடுறாரு.
அதை எப்படி மூசா எங்களை விட எங்கள் நபியை விட மூசா நபி தான் சிறந்தவங்கன்ட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த வழக்கு போகுது. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இது இரண்டாவது கடமை. முதல் கடமை முழுசா. ரெண்டாவது என்னென்னா அவங்களுக்கு இடையில வேறுபாடு காட்டக்கூடாது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், நம்ம ஆமன் ரசூலை படிக்கிறோம் இல்லையா, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களுக்கு இடையில் நீங்கள் வேறுபாடு காட்டாதீர்கள். இப்போ நாம் நினைக்கணும் நாம் வேறுபாடு காட்டக்கூடாது, ஆனால் அல்லாஹ் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறான். இதை சொல்லிட்டு ரசூல்லா வேறுபாடு காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, யூனுஸை விட நான் சிறந்தவன் அல்லன்னு சொல்லுவாங்களாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் சிறந்தவன். ஏன் எதுக்கு ரசூல்லா இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு அப்படின்ட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்னா, உலகத்திலேயே நபிமார்கள்லேயே எல்லா மக்களும் ஈமான் கொண்ட ஒரே கூட்டம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் தான். 1,00,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள், ஏன்னா எண்ணிக்கை வேணால் கம்மியாக இருக்கலாம், நம்ம உம்மத்தி முஹம்மதிய நிறைய எண்ணிக்கைகளில் நம்ம இருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா இனி வரக்கூடிய இதில் நம்ம இப்போ வசிக்கக்கூடிய அந்த மக்களில் காஃபிர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, நாம் இருக்கிறோம், இப்படி இருக்கும் இல்லையா. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க, வரலாறு நம்ம லேசாக நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அவங்க கோபப்பட்டு என்ன சொல்லிடுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வேதனை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடுவாங்க. போன உடனே அதுக்கப்புறம் தான் வேதனை கொடுக்க முற்படும் பொழுது தான் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, ஐயோ யூனுஸுடைய பேச்சை நாங்கள் கேட்டுக்கணும் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக எல்லாருமே ஈமான் கொண்டிருப்பாங்க. சுபஹானல்லாஹ். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யூனுஸை விட நான் சிறந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நாம் நினைக்கணும், எல்லா நபிமார்களும் ஒற்றுமையோடு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஈமான் கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன, நேசிக்க வேண்டும் அவர்களை, நபிமார்களை நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். நம்மளுடைய மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், அப்படிதானம்மா. அதே போல தான் அல்லாஹ்விடத்தில் பேசியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்விடத்திலே பேசினார் அப்படின்னா அவர்கள் மீது எவ்வளோ நேசம் கொள்ளணும். அதே போல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நேசிக்க வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய முஅஜிஸாவை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். இதெல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அவங்களுடைய முஅஜிஸா அப்படின்னு சொன்னால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் முஅஜிஸா கொடுத்துருக்க, அசா என்கின்ற கைத்தடி, அதே போல் அந்த நாக்கா என்கின்ற ஒட்டகம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கப்பட்ட மற்ற முஅஜிஸாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட அந்த சந்திரன் பிளந்தது, மிஅராஜ் பயணம், இப்படி எத்தனையோ முஅஜிஸாக்களை நாம் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். சரிங்களா, இது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்போ இப்படியான நபிமார்களுடைய ஒட்டுமொத்த அந்த அக்கீதாவையும் நாம் என்ன செய்யணும், நம்பணும். இந்த வசனத்தில் கடைசியாக வரக்கூடிய வாசகத்தை கவனிங்க, எவரேனும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய ரசூல்களையும் மறுமை நாளையும் நிராகரிக்கிறாரோ அவர் தூரமான வழிகேட்டில் திட்டமாக வழி தவறி விட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நிறைய அக்கீதாக்கள் பிரியுது, நிறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம நபிமார்களை குறித்து நம்ம பார்க்குறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நபிமார்கள் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்.